அம்மா, நான் உங்களை அழைக்கப் போகிறேன். இந்த உலகத்தில் எந்த திசையில் இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. இதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. தெய்வத்தினுடைய அருள் இது. கோடியில் ஒருவர் தான் கடவுளோடு பேச முடியும், கடவுளை வரவைத்து காட்ட முடியும். நிஜ தோற்றத்தை பார்க்க முடியாது. அசையும் அருளை பார்க்கலாம், தெய்வத்தினுடைய ஒளியை பார்க்கலாம். இந்த அற்புத காட்சி ஒரு நிமிடம், அரை நிமிடம் அந்த சிலையில் கூப்பிட்ட தெய்வங்கள் நமக்கு அருள் பாலித்து ஆசீர்வாதம் செய்துவிட்டு அடுத்த மகா தெய்வ பலம் கொண்டவர் அழைக்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. இப்போது 16/11/2025 வெள்ளி இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜையில் நாம் அம்மன் திருவுருளை பெறுவதற்கு முன்பாக துர்காதேவி அம்மன் திருவடியை ஒரு முறை வணங்குகிறோம். மகாலட்சுமி அம்மன் திருவடியை வணங்குகிறோம். அற்புதமான அலங்காரத்தில் ஜொலிக்கக்கூடியவள் பத்ரகாளி. இதுதான் என்னுடைய அட்ரஸ். இதில் வாட்ஸ்அப் நம்பர் எழுதியிருக்கேன், ஜிபே நம்பரை போட்டிருக்கேன், பேங்க் அக்கௌண்ட்டும் எழுதியிருக்கேன். ஒரு அற்புதமான விஷயத்தை பதிவு செய்கிறேன். வருகிற 23/11/2025 முதல் 4/12/2025 வரை 12 நாட்களுக்கு கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு 10 நாள் தீப திருவிழாவினுடைய உற்சவத்தை முன்னிட்டு கிரிவல பக்தர்களுக்கு 12 நாட்களுக்கு காலை டிஃபன் அறுசுவையோடு, மதியம் உணவு அறுசுவையோடு, மாலை காஃபி, இரவு டிஃபன் ஓடு 12 நாட்களுக்கு இந்த பீடத்தில் 38 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு இந்த வருடம்தான் 12 நாட்களுக்கு தொடர்ச்சியாக வைத்திருக்கிறேன். இதற்கு அம்மா பரிபூர்ண அருள் புரிய வேண்டும். எல்லோரும் கலந்து கொள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். சேவை செய்வர்கள் இங்கு தங்கி இருக்கலாம். அவர்களுக்கு தங்க இடம் உண்டு. அந்த 12 நாளும் நீங்கள் இங்கு தங்கிக் கொள்ளலாம், சாப்பிட்டு கொள்ளலாம், இறைவனுக்கு தொண்டு செய்யலாம். இப்பொழுது அம்மன் அருளை பெறுவதற்கு முன்பாக இந்த அற்புதமான நிலையத்தில் ஒரு தெய்வ சக்தி, ஞானாசக்தியினுடைய வெளிப்பாடு ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். அற்புதமாக ரேகா சந்தோஷ் தெய்வநாயகி, கை கால் மூட்டு வலி, தோல் வயிறு சம்பந்தமான பிரச்சனை நலம் பெற அவங்க அமெரிக்காவில் வாழ்கிறாங்க. அவங்க உன் திருவடியில் விழுந்திருக்காங்க. அவருடைய மகள் சாக்ஷி 14 வயது, மாதவிடாய் சரியா வராத காரணத்தால் அவசப்படுறார். அது சரி செய்து கொடுக்க வேண்டும், நல்லா படிக்க வேண்டும். அவர் கணவர் சந்தோஷ் உடல் நலம் ஆரோக்கியம், சீஷா பெண் குழந்தை உடல் நலம் படிப்பு, இவர்கள் அனைத்து பிரச்சனைகளும் தீர நலம் பெற உன் பொற்பாத திருவடி கமலத்தை பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.